ஐயா வர தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கய்யா? திமுக ஜெயிக்கிற நிலக்கோட்டை தொகுதியில் அதிமுக கூட்டணி ஜெயிப்பாங்க. பிஜேபி எம்எல்ஏ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துட்டு வரோம். அந்த சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறதா, இல்லை அரசுடைய நலத்திட்டங்களுடைய பலருக்கும் போய் சேர்ந்ததுனால பயனாளிகள் இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, எதிர்கட்சிகளுடைய வியூகம் அங்கே என்ன மாதிரி இருக்கிறது, புதிதாக வந்த தாவேகா கட்சியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, சென்ற முறை ஓரளவு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கிய நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது, விசிக கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்குது ஆகியவற்றையெல்லாம் குறித்து கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் நாம் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி என்னன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கோம். இது பட்டியல் சமூகத்திற்கே உரிய தனி தொகுதி, எஸ்சி தொகுதி. இதில் மொத்த வாக்காளர்கள் 2,19,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,07,000, பெண் வாக்காளர்கள் 1,11,000 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதில் நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, அம்மைய நாயக்கனூர், கொடைரோடு, பட்டிவீரன்பட்டி, சேவுகம்பட்டி போன்ற பல முக்கியமான பகுதிகள் இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இது தனி தொகுதின்னு சொன்னேன். இந்த தொகுதியில 3 பட்டியல் சமூகமும் மிக முக்கியமான சமூகமும் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க, பறையர் சமுதாயம் இருக்கிறாங்க, அருந்ததியரும் இருக்காங்க. அவங்க எந்தெந்த பகுதியிலெல்லாம் பரவி வாழ்றாங்க, அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய கள ஆய்வு நமக்கு சொல்ல இருக்கிறது. இங்கே 2021 தேன்மொழி அதிமுக சார்ந்தவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்புறம் முருகவேல் ராஜன் MVKன்னு சொல்லுவோம், மக்கள் விடுதலை கட்சி, இவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு ஒரு தனி அமைப்பு உருவாக்கி அவரை திமுகவோடு கூட்டணி அமைத்து திமுக அவருக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் நின்னது உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் போட்டியிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி இங்கே 17,000 வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது. 2019 பை எலெக்ஷன் நடந்தது, அப்பொழுதும் தேன்மொழி வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறது. இங்கே அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இப்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்கிறது, அந்த கள நிலவரத்தை ஆய்வு செய்த திரு பொம்மு சுப்பையா நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கங்க. இந்த சட்டமன்ற தொகுதி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த இடத்துல கள ஆய்வு செஞ்சீங்க? நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவிற்கு 5 பேரூராட்சிகள் இருக்கிறது. அது இல்லாம நிலக்கோட்டை ஒன்றியம், வத்தலகுண்டு ஒன்றியம் ஆகிய 2 ஒன்றியங்களிலும் ஒரு ஒன்றியத்தில் 20 கிராமங்களும் கிராம பஞ்சாயத்தும், வத்தலகுண்டு ஒன்றியத்தில் 19 கிராம பஞ்சாயத்துகளும் இருக்கிறது. இது பேரூராட்சி ஒரு 5 பேரூராட்சிகள் நமக்கு அதிகமாக தெரிந்தாலும் கூட இந்த தொகுதியும் கிராமமும் விவசாயமும் சார்ந்த தொகுதியாகத்தான் இருக்கிறது. நம்ம இந்த 2 ஒன்றியங்களில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் இந்த 5 பேரூராட்சிகளிலும் கடந்த ஒரு வாரமாக அனைத்து இடங்களிலும் போய் நம்ம கள ஆய்வு செய்துதாங்க இப்போ ஒரு தரவுகளோட நம்ம இந்த காணொலியில இருக்கிறோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்னென்ன சமூகம், நான் ஏற்கனவே சொன்னேன் இது தனி தொகுதி, பட்டியல் சமூகத்தினுடைய 3 பிரிவுகளும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு, அது இல்லாமல் மற்ற சமூகத்தினர் இருக்காங்க. எந்தெந்த பகுதியில் என்னென்ன சமூகம் இருக்கு? மொத்தத்துக்கு தொகுதியை பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர்கள் கிட்டத்தட்ட 35% மேலாக இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது இல்லாம பட்டியலினத்தை சேர்ந்த மேலும் 2 பிரிவை சேர்ந்தவர்களும் அனைத்து ஊர்களிலும் பரவிதான் இருக்காங்க. ஒரு இடத்துல கணிசமா இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா பேரூராட்சிகள்ல ஒரு சில பேரூராட்சிகள்ல ஒரு சில சமுதாயங்கள் கணிசமான அளவுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பட்டிவீரன்பட்டி பேரூராட்சியை பொறுத்தளவிற்கு நாடார் சமூகம் ஒரு ஆதிக்கம் ஒரு கணிசமான அளவுல வசிக்கிறாங்க. அதே மாதிரி வத்தலகுண்டுல நீங்க பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பரவலா நம்ம பார்க்க முடியாது. நிலக்கோட்டை பேரூராட்சி மற்றும்
வத்தலகுண்டு பேரூராட்சி ஆகியவற்றில் தான் நமக்கு அவங்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் கணிசமா பார்க்க முடியும். அது இல்லாம 2-3 ஊராட்சிகளில் மட்டும்தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய ஒரு பிரசன்ஸை பார்க்க முடியுது. அது இல்லாம மற்ற ஓபிசியை சேர்ந்த நாயுடு, நாய்க்கர், செட்டியார் இவர்களை போன்ற சமூகங்களும் ஒரு ஒரு பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கலந்துதாங்க இருக்காங்க. அதாங்க யாரையும் ஒரு 7%, 10%, 12% ஒரு சிக்னிபிகண்டா இந்த பகுதியில் இருக்காங்க, இந்த சமுதாயம் இருக்காங்க நம்ம அடையாளப்படுத்துற அளவுக்கு ஒரு ஒரு செட்டில்மெண்ட் இல்லைங்க. எல்லாம் கலந்து பரவலா தான் இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் சொல்லும் பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க, அவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு. மற்ற பறையர் சமுதாயம் இருக்குது, அருந்ததியர் சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பல்வேறு சமுதாயங்கள் இருக்குது, இவங்க எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பல சுவாரஸ்யமான தரவுகள் நம்மள்கிட்ட இருக்க. வரலாறை எடுத்து பார்த்தோமே ஆனால் இதுவரை 1977 அதற்கு பிறகு திமுக இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 49 வருடங்களாக ஜெயித்த வரலாறு என்பது இதுவரைக்கும் கிடையாது. நம்ம கள ஆய்வுல மக்களிடத்துல பாமர மக்களாகட்டும், படித்த மக்களாகட்டும், ஊரக மக்களாகட்டும், நகர மக்களாகட்டும் ஒரு 80% பேரு இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டை, அதிமுக தான் தொடர்ந்து ஜெயித்து வருது அப்படிங்கிற ஒரு பதிவை தான் பதிவு செய்யறாங்க. கிட்டத்தட்ட அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி ஆரம்பித்த பிறகாக அதிமுகவின் தோற்றத்தின் முதல் கொண்டே இன்று வரை அதிமுகவிற்கு ஒரு பலமான வலுவான தொகுதியாக தான் கடந்த 2021 தேர்தல் வரைக்குமே இந்த நிலக்கோட்டை தொகுதி அவர்களுக்கு ஒரு 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 பெருமையான விஷயமா தான் அதிமுக கருதும் அளவிற்கு தான் இந்த தொகுதியின் வரலாறு இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த தொகுதியை 1996 வரை கைவசம் வைத்திருந்தது காங்கிரஸ் சார்பாக திருமதி AS பொன்னம்மாள் என்றவர் தொடர்ந்து பலமுறை தொகுதியை வென்றவராக இருக்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றவராக இருக்கிறார். அதற்கு பின்னாடி வந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தாங்க வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக இந்த தொகுதி நீ அதோடைய கோட்டை அப்படின்னே சொல்றீங்க. 2019 திமுகவுக்கும் ஒரு 70,000 வாக்குகள் விழுந்திருக்கு. அப்படிங்கிறப்ப எந்தெந்த சமுதாயம் யாருக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிறது? அதாவது நீங்க சொன்ன அந்த 2019 தேர்தல்ல தாங்க வித்தியாசம்ன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்ற எல்லா தேர்தல்கள்லயுமே குறைந்தபட்சம் 20,000 வாக்குக்கு மேலதான் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் வென்று இருக்கிறார்கள். இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா எதிர்த்து நிற்கக்கூடிய, அதாவது இரட்டலை சின்னத்தில் நிற்கக்கூடிய அதிமுக சார்பாக நிற்கக்கூடியவரும் பெரும்பாலும் உதயசூரியனின் சின்னம் இந்த தொகுதியில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட நேரடியாக திமுக போட்டியிடவில்லை. பெரும்பாலும் நீங்க ஏற்கனவே சொன்னது போல திரு முருகவேல்ராஜன் போல கூட்டணி, அதாவது கூட்டணிக்கு அவங்க அந்த சிறிய கட்சிகளை எடுத்து அவர்களுக்கு தான் இந்த தொகுதியை பெரும்பாலும் வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை நம்ம திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடிந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க உங்களால இத்தனை நாள் இந்த தொகுதியை கைப்பற்ற முடியவில்லை? ஏன்னா பக்கத்து தொகுதி ஆத்தூர் திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திரு ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்ந்து வைத்து வரக்கூடிய தொகுதி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த நிலக்கோட்டை தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய வத்தலகுண்டு தான் திரு ஐபி அவர்களுடைய சொந்த ஊராகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம திமுகவினரிடம் கூட அந்த கேள்வியை கேட்டோம். தொடர்ந்து அவர் அந்த தொகுதியை அவர் கோட்டையாக வைத்திருக்கும் போது இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டும் ஒரு வேட்பாளர் கூட இந்த 49 வருடமாக வெல்ல முடியாத காரணம் என்ன என்று நம்ம கேட்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலமாகவே திரு ஐபி அவர்கள் தான் இந்த மாவட்டத்தில் திமுகவின் முகமாக இருக்கிறார். யாருக்கு இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும், யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற மேலிடத்திற்கு பரிந்துரை செய்யும் இடத்தில் இருப்பதாலே அவங்க ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரடியா திமுக போட்டியிட்டா திமுகவுடைய நிர்வாகிகள், நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் போட்டியிட்டா என்ன வேகமா வேலை பார்ப்போம், அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. அது என்ன, அது காரணம், அதோட ரகசியம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த முறையும் நாங்க திமுகவிடம் மேலிடத்திலையும் திரு மாவட்ட செயலாளரிடத்திலையும் நாங்க வலியுறுத்தி இருக்க கோரிக்கை என்னவென்றால், நேரடியாக நம்ம சின்னத்தில் போட்டியிடுகிறோமே தவிர நமது கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு இந்த நிலக்கோட்டை தொகுதியில உழைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் கடுமையா வேலை செஞ்சு அது திமுக ஜெயிக்க முடியாத தொகுதி என்பதை மாற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் என்று அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க.
ஆனா இந்த முறை அவர்கள் கொடுத்திருக்கும் அழுத்தத்தின் காரணமாக ஒருவேளை திமுக நிர்வாகிகள் கூட நிற்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். இங்க இந்த நான் சொன்னது மாதிரி அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர், பறையர், இந்த 3 சமுதாயமும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்குதா? இதுல ஒரு சமுதாயம் திமுகவுக்கும் மற்ற இருவர் அதிமுகவுக்கும் சப்போர்ட் அப்படி இருக்குதா? அப்படி சொல்ல முடியாதுங்க. பூத் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ஒவ்வொரு பூத்திலையும் திமுக ஜெயித்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியில கூடுதலா வாங்க, அந்த பகுதியில கூடுதலா வாங்க. இல்ல சமுதாயத்தின் சமுதாயத்தின் ஆதரவு மொத்தமா கணக்கெடுத்து பார்த்தாலும் அனைத்து சமுதாயங்களின் ஆதரவும் அதிமுகவுக்கு தான் திமுகவை ஒரு படி அதிகமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க சற்று அதிகமாக இருக்கிறாங்க. இந்த அரசு எல்லாமே பெண்களுக்காக பல விஷயங்களை செய்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சி குறித்து என்ன நினைக்கிறாங்க? இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பத்தி அவங்க பெரும்பாலும் ஒரு நெகட்டிவான ஒரு கருத்தை தான் தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 70% நெகட்டிவான கருத்தை தான் சொல்றாங்க. திமுகவிற்கே ஓட்டு போட்டு அந்த பழகிய அந்த ஒரு சில பேர் மட்டும்தான் திமுக வரணுங்கிற கருத்தை பதிவு பண்றாங்களே தவிர, எனக்கு இந்த திட்டத்தினால நான் மிகப்பெரிய பயனடைஞ்சேன், இந்த திட்டம் சிறப்பான திட்டம் அப்படிங்கிற ஒரு 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 அழுத்தமான ஒரு பதிவை பெண்களிடத்துலயும் நம்மளால பார்க்க முடியலைங்க. இந்த 5000 ரூபா கொடுத்தது, இந்த ஓஏபி பென்ஷன்ல அடாக்கா ஒரு 2000 கொடுத்தது, இதெல்லாம் அங்க எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தலையா? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நம்ம களத்துல அறிந்து கொள்ள முடியவில்லை. நம்ம இது வரைக்கும் ஒரு 4-5 தொகுதியும் பார்த்துட்டோம். இந்த 5000 ரூபா வந்ததை அவங்க ரொம்ப பெருசாவோ இது வந்ததுனால நம்ம மறுபடியும் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு அந்த உள்ளூர் பிரச்சனை, லோக்கல் பிரச்சனை நிறைய தீர்க்கப்படாமல் இருக்கு. இந்த 5000 அவங்க பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க ஏற்கனவே இந்த 5 வருஷமா அந்த நலத்திட்டங்களுடைய வளர்ச்சி ஆகட்டும், அந்த நான் ஏற்கனவே மற்ற தொகுதிகளில் சொன்னது போல இந்த தொகுதியும் பின்தங்கிய கிராமங்கள் இன்றும் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய தொகுதியாகத்தான் இருக்குது. இன்னமும் பஸ் வசதி இன்னும் முழுமையாக சென்று சேராத, அதாவது நடந்து பஸ் ஏறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இந்த தொகுதியில இன்னமும் இருக்கு. அதனால பெரிய வளர்ச்சி அடையாத தொகுதியாகத்தான் நம்ம இதை கருத முடியும். அதனால அந்த பெண்கள் ஏற்கனவே இந்த 5 வருடத்திற்கு முன்னால் இருந்த வசதிகள் கூட, அதாவது பராமரிப்பு பணிகள் கூட சரியாக நடைபெறவில்லை என்ற கருத்தை தான் பதிவு பண்றாங்க. இப்போ பல இடங்களில் பஸ் வசதி இல்லைங்கிறீங்க. ஆனால் இந்த அரசு விடியல் பேருந்து எங்கே பார்த்தாலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பெண்கள் அதன் மூலம் வருடத்திற்கு 52,000 ரூபாய் சேமிக்கிறாங்கங்கிறீங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை அப்படிங்கிறீங்க. அதான் நம்ம முக்கியமா இந்த 5000 மற்றும் இந்த இலவச பஸ் பயணத்தை பத்தி தான் நம்ம இதனுடைய கருத்து என்ன, உங்க தாக்கம் என்னன்னு நம்ம கேட்டதுக்கு, அந்த பஸ்ல இலவசமா பயணம் பண்றத ஒரு சில பெண்கள் கொஞ்சம் மன மகிழ்ச்சியா தான், அது நல்ல திட்டங்கிற மாதிரி தான் பதிவு பண்றாங்க. ஆனா இந்த 5000 பத்தி யாரும் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஒரு 10-15% கூட அவங்க யாரும் இந்த 5000 வந்ததுனால நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம், மறுபடியும் திமுக ஆதரிக்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்த தொகுதியில ஏற்படுத்தின மாதிரி ஒரு தரவுகள் கிடைக்கலங்க. இந்த நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறது சதவீதத்தில் எவ்வளவு இருக்கும்? இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கை நம்ம புது வாக்காளர்கள்லாம் இந்த சேர்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 27% நெருக்கி வரும் மொத்த வாக்காளர்கள்ல. அதுல நம்ம பார்த்தோமே ஆனால், அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொகுதியில ஒரு சுவாரஸ்யமா போன முறை நாம் தமிழர் கட்சி 9.48% வாக்குகளை பெற்றுள்ளது. நான் இன்னொன்னு சொல்றேன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 இந்த தொகுதியின் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட திரு தில்லைராஜன் என்பவர் தான் இப்ப நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. அவருமே இந்த நிலக்கோட்டை தொகுதியில இப்ப சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடியவர் பாராளுமன்ற தொகுதியில் கணிசமான வாக்குகள் நிலக்கோட்டை தொகுதியில, அந்த மண்ணின் மைந்தர் என்பதாலும் அந்த சமூகத்திற்கு பரிச்சயமானவர் என்பதனாலும், அவர் அதே மாதிரி நல்ல படித்த ஒரு மருத்துவராக, ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியின் டீனாக இருந்து தன்னுடைய சமுதாயத்தின் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்ததுனால ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்ம அவர் களத்துல பார்க்க முடியுது. அவருக்கு இந்த இளைஞர்களுடைய ஆதரவு, அந்த சமுதாயம் சார்ந்த ஆதரவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம்.
இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு மற்ற தொகுதிகள் மாதிரி விஜய் விஜய் விஜய்னு இந்த இளைஞர்கள் தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. ஏன்னா நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் சார்ந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய சமுதாயத்தில் இருந்து தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அந்த நாம் தமிழர் வேட்பாளரை நோக்கிதான் அதிகமா போறாங்க. மத்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தொகுதிகள்ல நாம் தமிழர்ல இருந்து தவேகாக்கு வர்றதை பார்த்தோம். இந்த தொகுதியில பெருசா நாம் தமிழர்ல இருந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள், புது வாக்காளர்கள், நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் பெருசா தாவேகா பக்கம் போறதை நம்மளால பார்க்க முடியலைங்க. ஆனா தாவேகாவிற்கும் ஆதரவு இருக்கிறது. மொத்தத்துக்கு நம்ம தொகுதி வைஸ் பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு 12% வரைக்கும் தாவேகா வாக்கு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி, நிறைய பட்டியல் சமூகத்தினர் இருக்கும் அங்கே. அப்படிங்கும் பொழுதே கன்வர்ஷனும் ஒரு பக்கத்தில் இருக்கும். அவங்க கிரிப்டோவாக இருக்கலாம், இல்லை கன்வெர்ட்டே ஆகிருக்கலாம். கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இந்த பகுதியில் இருக்குதா? ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு சில ஏரியாலேயாவது இருக்குதா? இல்ல, நீங்க சொல்வது போல அதிகமாக மதம் மாறிய கிறிஸ்தவர்களை நம்ம இங்க அதிகமா பார்க்க முடியாதுங்க. தொகுதி பூராமே அதிகபட்சம் நம்ம ஒரு மொத்தத்துக்கு எடுத்தாலே ஒரு 6-7% கிறிஸ்தவர்கள் தான் நம்ம இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி கணிசமாக வசிக்கக்கூடிய பகுதிகளும் அதிகமாக கிடையாது. ஒரு இந்த மைக்கேல் பாளையம், காமலாபுரம், அம்மாப்பட்டி, கவிராயர்புரம் போன்ற ஒரு சில ஊராட்சிகள் மட்டும்தான் அவங்க கணிசமா வசிக்கிறாங்க. மற்றபடி இந்த ஓபிசி கிறிஸ்டியன்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடியவங்க தான் ஒரு பரவலா தான் வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்கள வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு மாற்றத்தை இந்த தொகுதியில ஏற்படுத்துமாதான் நிச்சயமாக ஏற்படுத்தாது. இல்ல, அவங்க யாருக்கு ஆதரவுங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல தான் மாநாடே போட்டு தவேகாவுக்கு நாங்க ஆதரிப்போம், எங்க ஆளு விஜய் அப்படின்லாம் சொன்னாங்க. அங்க எப்படி இருக்காது கிறிஸ்தவர்கள் மத்தியில? இல்ல, அதான் நான் தனிப்பட்ட முறையில அவங்க பெரிய ஒரு வாக்கு சதவீத எண்ணிக்கையில இல்லாவிட்டாலும் கூட நீங்க கேட்கும் கேள்விக்கு அவங்க ஒரு 20-25% தனிப்பட்ட முறையில தாவேகாவிற்கு வாக்களிக்க தயாராகத்தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, அதை கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? இப்ப எனக்கே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தரவுகள் வந்து இந்த கிராமப்புறங்கள்ல மத்திய அரசாங்க திட்டங்கள் வந்து நிறைய சென்று சேர்ந்திருப்பதும், அவர்கள் அது மத்திய அரசாங்க திட்டம்தான் என்று தெரிந்து பயன்படுத்தும் அளவிற்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல இந்த ஜல்ஜீவன் திட்டம் மூலம் வந்திருக்கிறது, அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம், அது மோடி தான் கொடுத்திருக்காருங்கிற அளவெல்லாம் அவங்க ஒரு கிராமப்புற மக்களே இது மோடி போட்ட கொலான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதற்கு காரணமாக ஒரு ஆய்வுகள் மூலம் எனக்கு தெரிய வருவது என்னன்னா, இந்த பகுதிகளில் பாஜகவினருடைய ஒரு வளர்ச்சியும் அந்த பாஜகவினரோட ஒரு ஆதிக்கமும் அந்த கிராமங்கள்ல பரவலா கொஞ்சம் கணிசமா கூடியிருப்பதனால இந்த மக்களுக்கு அந்த திட்டத்தின் மத்திய அரசாங்க திட்டங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அது மத்திய அரசாங்கம் தான் கொடுத்திருக்கிறது என்ற பெயர் தெரியும் அளவிற்கு இருப்பதற்கு காரணமாக நான் புரிஞ்சுக்கிறேங்க. இந்த பாஜகவிற்கு இங்க எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, நீங்க அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன். சென்ற முறைக்கு இந்த அளவுக்கும் எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க? அதாவது பாஜக இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிகள்ல தனித்து போட்டி இருக்கிறது. ஆனால் நம்ம திண்டுக்கல் தொகுதி போல ஒரு 6.5%, 5.5% இந்த மாதிரி வாக்குகளை எடுத்ததை நம்ம பார்க்க முடியல. அந்த சமயங்கள்ல குறைவாதான் வாக்கு அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர்கள் பெற்றிருந்தாலும் கூட இந்த ஒரு 4-5 வருடங்களாக பாஜகவின் வளர்ச்சி என்பது கொஞ்சம் வளர்ச்சி வந்து ஒரு கிராஃப் மேல போயிருக்கிறதா நம்ம இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த தொகுதி இயற்கையாவே அதிமுக டாமினேஷன் உள்ள தொகுதி என்பதால அந்த கூட்டணி வந்து இவங்களுக்கு இயற்கையாவே அந்த சிங்கிங் வந்து கரெக்டா நடக்குது. எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான். இப்ப நம்ம களத்துல இறங்கி நம்ம கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கட்சிக்காரர்களோட பேச்சு கொடுக்கும் போதே மற்ற தொகுதிகளை விட இந்த தொகுதியில அதிமுக பாஜகவினருடைய அந்த வேலைப்பாடு ஏற்கனவே அவங்க வேட்பாளர் தெரியாவிட்டாலும் கூட இந்த யாருக்கு இந்த தொகுதி என்ற ஒரு முடிவு அவங்களுக்கு எட்டப்படாமல் வெளிவராமல் இருந்தாலும் கூட யார் நின்றாலும் அது தாமரையாக இருந்தாலும் இரட்டைலையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தொகுதியில் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த 2 கட்சி நிர்வாகிகளும் களத்துல நம்ம சேர்ந்து வேலை பார்ப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டி இருக்குன்னா, இந்த மக்களுடைய ஃபீட்பேக்கையும் எடுத்துக்கிட்டு நம்ம திமுக காரங்க பேசினா நான் ஏற்கனவே சொன்னேன்,
அவங்க வந்து தன்னுடைய நிர்வாகிகள் நிற்கவில்லை என்ற சுணக்கத்தினாலும் தங்களுடைய நிர்வாகிகளை நிற்க வைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருக்கும் இந்த நேரத்துல களத்துல வந்து இப்ப வேட்பாளர் தெரியாத நிலையில கூட அதிமுக பாஜக நிர்வாகிகள் இங்க சேர்ந்து வேலை செய்வதை வச்சுதான் நம்ம இந்த தொகுதி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய தொகுதியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்தளவு சொன்னீங்க, அதிமுகவிற்கு எல்லா சமூகத்தினரும் கூட ஆதரவு கொடுக்குறாங்க. பட்டியல் சமூகத்தினர் பெரிய லெவலில் இருந்தால் கூட எல்லா சமூகத்தினரும் கூட ஆதரவு கொடுக்குறாங்க. அதுபோல் பாஜகவிற்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க? அதுவும் குறிப்பா அவங்க தான் சொல்ல முடியாதுங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே பாஜகவின் வளர்ச்சி என்பது நிலக்கோட்டை யூனியன் ஆகட்டும், வத்தலகுண்டு யூனியன் ஆகட்டும், அதே மாதிரி ஊரக பகுதிகளிலையும் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடத்தை விட ஒரு அடுத்த நிலைமைக்கு இந்த தொகுதியில வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய நிர்வாகிகள் நீங்க இந்த தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில இருந்து நிறைய நிர்வாகிகள் பாஜகவிலேயே நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த சமுதாய ரீதியாகவும் அந்த அதிமுக பாஜகவினருக்கு அது கூட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியா களத்துல உருவாக்குறதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்ட கால கோரிக்கைன்னு என்னென்னலாம் சொல்றாங்க? ஏன்னா அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றாலும் இது ஒரு பின்தங்கிய சட்டமன்ற தொகுதியாக இருக்கு. நடந்தே பல தூரம் போயிட்டு பஸ் ஏறக்கூடிய அளவுக்கு தான் கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்னா அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறது மக்கள் ஏதாவது சொல்றாங்களா? கண்டிப்பாக நீண்ட காலமாக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு 2-3 கோரிக்கையை தான் அவங்க பிரதானமா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதிமுகவை நாங்கள் மறுபடி வெற்றி பெற செய்தாலும் கூட அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி அந்த அறிக்கையில் சட்டமன்றம் சார்ந்த வாக்குறுதியிலும் பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அந்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்டாலும் கூட இன்று வரை செய்யப்படாத கோரிக்கை என்று அவர்கள் சொல்வது இது மொத்தத்திற்கே இந்த பூ விவசாயம், அதாவது ரொம்ப ரேரா தான் ஒரு சில இடங்கள்ல பூ விவசாயம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பகுதி இது. இந்த தொகுதி முழுக்கவே பூ விவசாயத்தை நம்பிதான் நிறைய பேரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதுரை மல்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துல மதுரை ஜில்லாவிற்கு மல்லிகையை அனுப்புவது நிலக்கோட்டை சட்டமன்றம் தான். இங்கிருந்து போகக்கூடியதான் மதுரை மல்லி என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அவங்களுக்கு அந்த பூவை பதப்படுத்தக்கூடிய ஒரு ஏசி குடோன், அதாவது பதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அரசாங்கத்தின் சார்பாக அவங்க ரொம்ப காலமா அந்த கோரிக்கையை வைத்து இன்று வரை அது அதிமுகவாலையும் நிறைவேற்றியே தரப்படவில்லை என்ற அந்த ஆதங்கத்தை அதிமுக மேலேயும் வைக்கிறாங்க. மறுபடியும் அதிமுகவை நாங்க தேர்ந்தெடுக்க தயாராக இருந்தாலும் இந்த கோரிக்கையை அதிமுக காரர்களும் 50 வருடங்களாக எனக்கு செஞ்சு தரவே இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பூ வீணா போறதுக்கு முன்னாடி அதுல இருந்து வாசனை திரவியங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு தொழிற்சாலை கேட்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாளா கேட்கிறோம். ஏன்னா பூ அன்றன்றைக்கு விலை கிடைக்கக்கூடிய பொருள். நாங்க கஷ்டப்பட்டு அதை விளைய வச்சு கொண்டு போகும்போது அந்த நேரத்துல விலை கிடைக்காவிட்டால் அதை பதைப்படுத்தி அதுல இருந்து அந்த சாறு எடுத்து ஒரு எசன்ஸ் எடுக்கக்கூடிய தொழிற்சாலை இருந்தா அது எங்க பூவுக்கும் எங்க வாழ்வாதாரத்திற்கும் அந்த ஒரு மிச்சமாக இருக்கும். ஏன்னா பூ ஒரு நாள்ல விலை கூடுது குறையுது. ஒரு வேளை விலை குறையிற நேரம் அதை எங்களால சரி கட்ட முடியாம நஷ்டத்துக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை நஷ்டம் வரும் நாட்களில் நாங்க அதை பதப்படுத்தக்கூடிய வசதி இருந்தா நாங்க நஷ்டப்படாம விவசாயம் இந்த பகுதியில லாபம் சார்ந்த தொழிலாகவே நாங்க வருடம் பூரா அதை பார்த்துக்க முடியுங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொகுதியில அணைப்பட்டி இருக்கு. அணைப்பட்டி அணை வைகை அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய அந்த தண்ணீர் இந்த அணைப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இருக்க அணைப்பட்டியை கடந்துதான் மதுரைக்குள்ள வைகை அணை பாயும். அவங்க கேட்கிற கோரிக்கை நிறைய குளம் குட்டங்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகளில் இருக்கு. நாங்க இப்ப கிணத்து விவசாயத்தை நம்பி மட்டும்தான் விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு வருடம் மழை பொய்த்து விட்டால் எங்கள் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. வைகை அணையில் அதிகப்படியான தண்ணீர் வரும் வேளையில அந்த கால்வாய், அந்த அணைப்பட்டியிலிருந்து ஒரு கால்வாய் மூலமாக இங்கிட்டு இருக்கக்கூடிய குளங்குட்டிகளை நெப்பி விட்டா மழை இல்லாத நேரத்தில் கூட நாங்க அந்த விவசாயத்தை லாபகரமா தொடர முடியும். இந்த 3 கோரிக்கை, அதாவது பூவுக்கு உண்டான அந்த ஏசி குடோனு, அந்த நறுமண தொழிற்சாலை, அதே மாதிரி வைகை அணைப்பட்டியிலிருந்து வாய்க்கால் மூலமாக எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து வைத்துக் கொண்டேதான் வருகிறோம். அதை காங்கிரசும் செய்யவில்லை. இடையில 2 தடவை திமுக எம்எல்ஏ செய்யவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவும் செய்யவில்லை. இதை செய்து கொடுத்தால் வருடம் முழுவதுமே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பூ விவசாயிகள் லாபகரமாக விவசாயம் செய்ய முடியும். அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்க கோரிக்கையா இருக்குங்க. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு
அது கிராம பகுதியாக இருந்தால் கூட அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. இது மத்திய அரசு திட்டமா, இது மோடியின் திட்டமா, இல்லை இது ஸ்டாலின் அரசுடைய திட்டமானு அந்த அளவுக்கு பகுத்தறிஞ்சு தான் அவங்க பார்க்குறாங்க. மற்ற தொகுதியோட ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக இருக்கிறது. இது வந்து என்னை பொறுத்தளவிற்கு ஆய்வின்படி வெற்றி வித்தியாசத்தை அதிமுக கூட்டணிக்கு அதிகப்படுத்தி தான் கொண்டு போகிறது. ஏன்னா அந்த கனிம வள கொள்ளைங்கிறது அனைத்து தொகுதிகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல அத்தனை தொகுதிகளையுமே மலை இருக்கு. மலை சார்ந்த இடங்களும் விவசாயம் சார்ந்த இடங்களும் தான் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க நிரம்பி இருக்கு. நம்ம நத்தம் தொகுதியில என்ன நம்ம கேட்க நேர்ந்ததோ அதே தான் இங்கிட்டு இருக்க கிராமப்புற மக்களும் அடிக்கடி லாரிகள்ல கல் எடுத்துட்டு போறாங்க, மண் எடுத்துட்டு போறாங்க, சத்தம் கேட்குது அப்படிங்கிறத நிறைய பதிவு பண்றாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல பராமரிப்பு பணிகள் அதை ரோடு போட்டிருந்தாலும் அதுக்கு மேற்கொண்டு திடீர்னு போடுறாங்க, அது சரியில்லாம போயிடுது. அதே மாதிரி விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே கிடக்குது. ஒரு தண்ணி நீர்த்தேக்க தொட்டி இருக்குன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண ரொம்ப லேட் பண்றாங்க. அப்படிங்கிற ஆதங்கங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு. மெயின்டெனன்ஸுங்கிறது இந்த 5 வருடங்களாக சுத்தமாக இல்லைங்கிறது தான் ஒரு 80% கிராமப்புற மக்கள் பதிவு பண்றாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அதிமுகவும் பாஜகவும் அவங்க கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால இந்த நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள், அதாவது கிராம சாலைகள் முக்காவாசி மத்திய அரசாங்கம் தான் போட்டு தருகிறது. இது வந்து மத்திய அரசாங்கம் போட்ட ரோடு, இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த குழாய், இது மத்திய அரசாங்கம் கொடுத்த இலவச அடுப்பு. இன்னும் சில பெண்கள் தான் எங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் செய்தது கொடுத்தது மத்திய அரசாங்கம்னு சொல்ற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த தொகுதியில நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா மோடி நம்மளுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய சலுகை செஞ்சிருக்காரு. 18 வயதுல நிறைய சலுகை செஞ்சிருக்காரு. வீட்டுக்கு ஒரு குழாய் தண்ணி வசதி செஞ்சிருக்கிறாரு. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறாரு. 100 நாள் திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பெண்களுக்கு வந்து நிறைய செஞ்ச தைரியமா பெண்கள் வந்து நடமாடுறதுக்கு ஒரு துணிச்சல் இருக்குது. இப்பொழுது நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. போதை கலாச்சாரம் பெரிய அளவு பெருகிட்டு இருக்குன்னு கிராம அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அந்த மக்களிடம் இருக்கிறதா? நிறைய அந்த பெண்கள் மத்தியில இந்த தொடர் பாலியல் குற்றங்கள், அதாவது நான் அந்த தரவுகள்ல நான் ஒரு சில பெண்கள்கிட்ட கேட்கும் போது பிள்ளைங்க போயிட்டு வெளியில போயிட்டு வர்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அதாவது நீங்க அதிமுக ஆதரிப்பீங்கன்னா ஏன் ஆதரிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க திமுக வேண்டான்னு சொல்றதுக்கு அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமா இருப்பது இந்த மெயின்டெனன்ஸ், இந்த கல் உடைப்பு, மண், கனிம வள கொள்ளை, இதெல்லாம் 2வது இருந்தா கூட அவங்க அதாவது அதிமுக ஆதரிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணமா இருக்கக்கூடியது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம் பள்ளிக்கூட பசங்களிடத்தில் கூட எல்லா இடத்திலும் கிராமப்புறங்களிலும் கூட போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குங்கிறத மக்கள் பதிவு பண்றாங்க. இந்த முதற்கட்ட ஆய்வுல நீங்க பல ஒன்றியங்களுக்கும் சொல்லப்போனால் ஒரு 5 பேரூராட்சிக்குமே கூட கள ஆய்வு செய்திருக்கீங்க. இங்கே நம்ம யாருக்கு எட்ஜு, அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறப்ப சதவீத கணக்கில் எப்படி நீங்கள் இதை எடை போடுறீங்க? சதவீத கணக்கில் குறைந்தபட்சம் 5-10% வாக்கு வித்தியாசத்தில், அது அதிமுக சார்பாக வேட்பாளர் நின்றாலும் சரி, பாஜக வேட்பாளர் நின்றாலும் சரி, குறைஞ்சபட்சம் 5%-இருந்து ஒரு 10%-க்குள்ளாக ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக கண்டிப்பாக இந்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையை தான் இன்று நிலைமைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஒருவேளை திமுக காரர்கள் கூறியது போல நேரடியாக தங்களுடைய நிர்வாகிகளை களம் இறக்கி அவர்கள் இத்தனை நாளை நம்ம இந்த தொகுதியை வெற்றி பெறாத தொகுதி நாம் போராட வேண்டும் மற்றும் இந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப அபரிமிதமாக செய்தாலும் கூட அதற்கு போட்டியாக அதிமுக செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிமுகவே இந்த தொகுதியை கைப்பற்றும் நிலையில் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியில நாம் செய்த கள ஆய்வில் முதற்கட்டமாக கிடைத்திருக்கும் ரிசல்ட் என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி இதில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியுது. நாளை மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.